நான் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன், அம்மனுக்கு விரதம் இருக்கேன். நீங்க சொன்ன ஏகாதசி, அமாவாசை இப்பவும் நிறைய நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டிகள் எல்லாம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருந்த விஷயம் இப்போ ஒரு ட்ரெண்டாகவும் உடலை பேணி காக்கும் ஒரு விஷயமாகவும் எப்படி வந்துச்சு? எப்படி இந்த ஒரு அவேர் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல மாடர்ன் ரிசர்ச் தான். இப்ப நிறைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இப்ப வந்து ஒரு மொபைல் வச்சிருந்தோம்னா அதில் தட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சுது பட்னி இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள். குறிப்பா இப்போ வந்து 9th 10th +1 +2 எல்லாம் படிக்கிறவங்க வந்து சில ஆராய்ச்சி பேப்பர்கள் சின்ன சின்ன ஒரு ஷார்ட் பீரியட்ல ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அது முன்னாடி அமெரிக்காவில் உண்டு, இங்கிலாண்டில் உண்டு, ஆஸ்திரேலியாவில் உண்டு. இப்போ இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன பப்ளிகேஷன்ஸ், சின்ன சின்ன ஆய்வு புத்தகங்கள் போடுறதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்காக அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் தேட ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்கள் தெரியுது. அவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு மேலே வரும்போது இதை பின்பற்ற ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒரு நல்ல விடயமாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் இந்த பட்டினி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இளைஞர்கள்ட்ட ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நிச்சயமாக அதை வந்து முறைப்படி அவர்களுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்னியை வந்து அமைச்சுக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படி இருந்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம அவருக்கு அது தாங்கும். மருத்துவ ஆலோசனை தேவையா? ஓரளவுக்கு. ஓகே. ஓரளவுக்கு அவங்க மருத்துவ ஆலோசனையோட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி என்கரேஜ் பண்ணணும். ஓகே. இன்னொன்று கூட சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற உண்ணாவிரத முறைகளில் வந்து சாப்பிடாம இருக்கிறது தான்ப்பா உண்ணாவிரதம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அன்னைக்கு வந்து நான் விரதம் இருக்கேன், நான் பழங்களை மட்டும் எடுத்துக்கிறேன், பழச்சாறுகளை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன், என்னால் அந்த அளவுக்கு தான் என்னால் முடியுது, சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னா அதை நம்ம உண்ணாவிரதம் அதாவது ஃபாஸ்டிங்கில் எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா. ஓகே. ஃபாஸ்டிங் அதாவது உண்ணா நோன்பு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் முதல்ல உண்டி சுருங்குதல் சரி அப்படிங்கிறது தான் முதல்ல எடுத்துக்கணும். அதனால ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல பொருள், அப்போ உண்ணா நோன்புன்னு ஏதாவது ஒரு பேர்ல நல்ல பொருளை மட்டும் தான் நீ சாப்பிடுவாங்க. ஓகே. தெய்வத்தின் பேரிலோ அல்லது ரிச்சுவல்ஸ் நான் எங்கள் வீட்டில் பழக்கிறதுக்கு மேலேயோ பண்ணும்போது தப்பான பொருளை சாப்பிட மாட்டேன். ஓகே ஓகே. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நல்ல பொருளை மட்டும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதே ஒரு விரதம் தானே.